ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இன்னும் 4 நாள் வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த 4 நாளில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக இப்போ சொல்கிற ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு இது வரைக்கும் நீங்கள் எடுத்த மார்க்கை விட ஒரு படி மேலே வந்து மார்க் வந்து அதிகமாக எடுக்க முடியும் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரிச்சிருக்கேன். கேட்டகரி நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து நான் எக்ஸாமில் வந்து 70க்கு 15 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே பாஸ் பண்ணாலும் பார்டர் பாஸ் 15, 16, 20, ஸோ அந்த 25க்கும் கீழே தான் நான் வந்து எடுத்து பாஸ் பண்ணுறேன். என்னால் வந்து பாஸ் மார்க் அந்த பார்டர் மார்க்கு தாண்ட முடியலை அப்படின்னு ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட பப்ளிக் எக்ஸாமில் 50+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 50+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் 70க்கு. அப்போ உங்களுடைய மார்க் 100க்கு வந்து 80+ வந்து வரும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் சொல்கிற பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினா. அண்ட் அனதர் ஒன் கேட்டகரி ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே 50+, 60+ அந்த மாதிரி எடுத்துடுறேன். பட் என்னால் வந்து அந்த சென்டம் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கை மட்டும் எடுக்கவே முடியலை. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது வழி சொல்லுங்கள். சென்டம் இல்லாட்டி இந்த தடவை நான் 65 மார்க்குக்கு மேலே நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன படிக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக யாராவது வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 11th ஃபிசிக்ஸுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆன்சர் கீ நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அதையும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும், அதாவது கவர்மெண்ட்டில் கீ ஆன்சர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அந்த 70+ எடுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட், ஐ மீன் அந்த 70+னா 70க்கு ஒரு 50+ ஆர் 45+ அந்த மாதிரி 70 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் 1 அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிறேன். ஸோ 4 நாள் டைம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நாளை மறுநாள் உங்களுக்கு டியூஸ்டே தான் எக்ஸாமு. ஸோ அப்போ 4 days வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இல்லையா? ஸோ ஐ திங்க் 4 எஸ் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து புக் பேக் 1 வேர்டை வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா புக் பேக் 1 வேர்டில் வந்து உங்களுக்கு மொத்தம் 15 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பேக் 1 வேர்டு மட்டும் எத்தனை கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஸ்டின் ஈஸியாக கேட்டாங்கன்னா 12 கொஸ்டின் வரைக்குமே புக் பேக் கேட்பாங்க. கொஸ்டின் வில் பி டஃப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 10 கொஸ்டின் தான் புக் பேக் கேட்பாங்க, 5 புக் இன்சைடு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக் பேக் 1 வேர்டை தரவாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு சேஃபர் சைடில் இருப்பீங்க. 15 மார்க்குங்கிறது பாஸ் மார்க்கு, அதில் 1 வேர்ட்லேயே 10 வந்துருச்சுன்னா நீங்கள் மற்ற கொஸ்டின் எல்லாத்தையும் சும்மா அட்டன் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 15ங்கிறத ஈஸியாக தாண்டிடலாம். அப்போ நீங்கள் பாஸ் பண்ணுறது 100% உறுதியாயிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அடுத்த டார்கெட் பாஸ் மார்க்லேருந்து முன்னேறி ஒரு 40லேருந்து 50 மார்க் போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா புக் பேக் 1 வேர்ட் ப்ளஸ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 6, யூனிட் 8, யூனிட் 9 இந்த 6 யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, இந்த 6 யூனிட்டில் உள்ள டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 6 யூனிட்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 4 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அப்போ 20 மார்க் 5 மார்க்கில் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸிமம் 4 வரும், 5மே சம்டைம்ஸ் வரும். பட் 4ங்கிறது கேரண்டியாக 100% வந்து இந்த 6 யூனிட்லேருந்து வரும். ஸோ 6 யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. அண்ட் எல்லாத்தையுமே படிக்கிறது மோர் தென் பெட்டர். குறிப்பாக 2 மார்க் அண்ட் 3 மார்க் எல்லாத்தையுமே படிச்சுட்டு 5 மார்க் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிங்க. ஓகேங்களா? அண்டு வந்து இந்த 6 யூனிட்டில் படிச்சிட்டிங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து 40லேருந்து ஒரு 50 மார்க் வரைக்கும் 70க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் வந்து இப்போ சென்டம் 70 அவுட் ஆஃப் 70 ஆர் 65+, அதாவது 95+ மார்க் அவுட் ஆஃப் 100க்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூ ஹாவ் டு கவர் ஆல் தி சாப்டர்ஸ். சாப்டர் 1 ஃப்ரம் சாப்டர் 1 டு சாப்டர் 11 11 சாப்டரையுமே நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அண்ட் 70 அவுட் ஆஃப் 70 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கான்ட் கெட் சென்டம் ஒன்லி பை ஸ்டடிங் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படித்து டெஃபினெட்லி ஐ எம் ஷுர், நான் ஷுவராக சொல்லுவேன், சென்டம் நாட் எடுக்க முடியாது. ஸோ போடலாம் 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கலாம், அதை மட்டும் படித்தா அப்படின்னு நானும் வீடியோ போடலாம், வேறு எந்த சேனல்ஸ் வேணாலும் போடலாம்.
பட் அது வந்து 70 out of 70 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் புக்லேருந்து ஃபஸ்ட்டு லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் எல்லாத்தையும் ரீட் பண்ணணும். ஏன்னா 70 out of 70ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒன் வேர்டில் மார்க் போகும், கம்பல்சரியில் மார்க் போகும். ஏன்னா கம்பல்சரி ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. டெஃபினெட்லி ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஸோ அண்ட் 5 மார்க்லேயுமே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பட் 5 மார்க் நீங்கள் பயப்படவே வேணாம். நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கை மட்டும் படித்தாவே போதும். 5 மார்க் அட்டன் பண்ணி 25 out of 25 வந்து வாங்கிடலாம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதை பாருங்கள். 5 மார்க்கை பொறுத்தவரை எந்த ஸ்டூடெண்ட்டும் பயப்பட தேவையில்லை. நான் சொன்னதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அண்ட் 2 மார்க் 3 மார்க்கில் நான் சொன்னதை படிச்சிங்கன்னா 6 2 மார்க்கு 6 3 மார்க்கு 100% அட்டன் பண்ண முடியும். அப்போ அந்த இன்னும் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்கு 5 2 மார்க்கு 5 3 மார்க் வந்து 100% அட்டன் பண்ண முடியும். அப்போ இன்னும் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எங்கே அப்படின்னா அதுதான் கம்பல்சரி. அதுக்கு யூ ஹாவ் டு கவர் ஆல் தி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இந்த யூனிட்ல உள்ள எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் புக்குக்கு பின்னாடி கணக்கீடுகள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் அதுக்கும் நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க. வேணா நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னு. பட் யூ ஹாவ் டு கவர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் டு அட்டெண்ட் த கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா? அண்ட் சென்டம் எடுக்கிறேன்னு அதான் எல்லா ப்ராப்ளம்ஸும் படிக்கணும். அண்ட் டே 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட் அண்ட் டே 2 நெக்ஸ்ட் 3 யூனிட் அண்ட் டே 3 அனதர் 3 யூனிட் அண்ட் டே 4 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 யூனிட்டை படிங்க. படிச்சுட்டு அதுவும் மத்தியானம் ஒரு 3 to 4 PM படிச்சிருங்க. படிச்சுட்டு ஆஃப்டர் 4 PM யூ ஹாவ் டு ரிவைஸ் யுவர் டிஃபிகல்ட்டி பார்ட். உங்களுக்கு ஒரு 5 மார்க் தான் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு 1 வேர்டு மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டடி 1 வேர்டு நைட் பிஃபோர் எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டு 1 வேர்டு படிங்க. ஸோ இட் இஸ் எ பெஸ்ட் ஸ்டடி பிளான் ஃபார் யூ ஐ திங்க். ஸோ அப்கமிங்கில் வந்து நான் இதுக்கு இந்த பிளான் நான் கொடுத்துட்டேன். அதுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். எந்தெந்த கொஷின்ஸ் அதாவது இந்த சாப்டர்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் அப்கமிங் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ.